திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சட்டவிரோதமாக தரிசன டிக்கெட் விற்பதை தடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், விவரங்கள் என்ன? வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சட்டவிரோத தரிசன டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறை இணைந்து செயல்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும். பக்தர்கள் கோயிலுக்கு வருவது மன நிம்மதியை தேடியே அங்கும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்பாடு நடைபெற இயற்கை இல்லாத நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கோவிலின் பாதுகாப்பு தேவைப்படும் காவலர்களை பணியில் அமர்த்த தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பதற்கும் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோவிலின் திரிகர சுந்தரர் பிள்ளை இதுபோல் இலவச தரிசன டிக்கெட் விற்பனை செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு தகவல் தெரியப்படுத்தும் வகையிலும் கோவிலை சுற்றி தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ள அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தரிசன நுழைவு கட்டண விலை ஆகியவற்றை முறைப்படுத்தவும் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் புரோக்கர்கள் டிக்கெட் விற்பனை செய்து பணம் வசூல் தடுக்க அந்த டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பக்தர் கோயில் நுழைவதற்கு உரிய இருக்கக்கூடிய வழக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த சமூக ஆய்வாளர் மதுரை பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். உலகம் முழுவதும் ஏராளமான பக்தர் வருகிறார்கள். 4 மணிக்கு திறக்கப்படும் கோயில் இரவு 9 மணி வரை வெவ்வேறு பூஜை நடைபெறும். கோவில் நிர்வாகம் தரப்பில் சிறப்பு தரிசன கட்டணமாக 100 வசூலிக்கப்படுகிறது. கோவில் இணையதளத்திலே பூஜைக்கான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்கு சட்டவிரோத டிக்கெட் விற்பனை நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணிய அருள்மிகு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு கோவிலின் திரிகர சுந்தரில் இதுபோல் இலவச தரிசன டிக்கெட் விற்பனை செய்யும் செயலில் ஈடுபட்டு இதனை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கும் சுற்றி தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நீதிபதிகள் பக்தர்கள் கோயிலுக்கு வருவது மன நிம்மதியை தேடியே அங்கு இதுபோன்ற சட்டவிரோத செயல் நடைபெற ஏற்க இயலாது. இதுபோன்ற செயல் ஈடுபாடு மீது காவல் ஒப்படைத்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.